கர்த்தருடைய மகா பரிசுநாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் தந்த இந்த புதிய நாளுக்காக கூட நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். ஒவ்வொரு காலை பொழுதிலும் அவருடைய கிருபையும் தயவும் காருண்யமும் புதியவா இருக்கிற தயவுக்காக நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இதோ இந்த நாளில் கூட கடவுள் நம்மளை ஆசீர்வாதமான ஒரு ஆயுசனால இந்த நாளை கூட்டி கொடுத்து அவரை நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காகவும் தயவுக்காகவும் கூட நம்ம நன்றி செலுத்தணும். இந்த காலை பொழுதுல கூட கடவுள் அவரோட வார்த்தைகளும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களையும் கொடுத்து கூட தியானிக்க கர்த்தர் நம்மளுக்கு விசேஷத்த ஞானத்தையும் புத்தியும் கொடுத்த தேவனுக்கு மகிமையும் சோத்திரமும் கனமும் உண்டாகட்டும். இன்றைய நாளில் கூட நம்ம இதுவரையிலும் 13 வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பெண்களை குறித்து தியானித்து வந்திருக்கோம். அதுக்காக தேவனுக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இன்றைய நாளில் கூட 14வது பெண். இன்றைய நாளில் 2 பெண்களை நம்ம தியானிக்க போகிறோம். லோவிசாள், ஜெனக்கியாள். இவங்க லோவிசாள் தீமோத்தேயுவின் பாட்டி, ஜெனக்கியாள் தீமோத்தேயுவின் தாய். ஸோ இவர் ஒரு யூத பெண், ஆனால் இவரது கணவர் ஒரு கிரேக்கர். தீமோத்தேயுவின் தாய் ஜெனக்கியாள் ஒரு யூத பெண், ஆனால் இவரது கணவர் ஒரு கிரேக்கர். இந்த இரு பெண்களும் விசுவாசத்தின் அடித்தளத்தை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு செல்வது என்பதற்கு சிறந்த உதாரணங்கள். இவங்க 2 பேரையும் நம்ம குறித்து ஏன் பார்க்குறோன்னா, இவங்க தீமோத்தேயுடைய பாட்டியான லோவிசாலும் தாயான ஜெனக்கியாலும் விசுவாசத்தை ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு எடுத்து செல்ல சிறந்த உதாரணமாக இருந்தாங்க அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுகிறது. அடுத்த தலைமுறைக்கான ஒரு விசுவாசத்தை எப்படி நம்ம எடுத்து செல்வது, அடுத்த தலைமுறைக்கு எப்படி தேவனோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்வது ன்றது இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு அது கொண்டு சென்று அவங்களோட ஞானத்துக்கு சேர்ப்பதே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. அவங்கள தினமும் பைபிள் வாசிக்க சொல்கிறதும், ஜெபிக்க சொல்கிறதும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர பண்ணுறதும் மிகவும் ஒரு கடினமான விஷயமாக இந்த காலத்தில் மாறிக்கொண்டு வருது. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த தலைமுறை எப்படி அவங்க விசுவாசத்தை அடித்தளத்தை இன்னொரு தலைமுறைக்கு கொண்டு சென்றாங்க என்பதை பார்க்க போகிறோம். விசுவாசம். அப்போஸ்தலராகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்பொழுது அவனிடம் உள்ள விசுவாசம் முதலில் அவனது பாட்டி பின்பு தாயிடம் இருந்ததாக குறிப்பிடுகிறார். இது ஒரு தலைமுறை விசுவாசம். அப்போஸ்தலராகிய பவுல் தீமோத்தேயுவை பற்றி குறிப்பிடும் போதே சொல்கிறாங்க, தீமோத்தேயு மிகவும் விசுவாசியான ஒருத்தர். அவர்கிட்ட இருக்கிற இந்த விசுவாசம் அவருடைய தாய் அவருடைய பாட்டி கிட்டேருந்து வந்தது அப்படின்னு ஒரு தலைமுறை விசுவாசத்திற்கு உதாரணமாக தீமோத்தேயு குறிப்பிடுறாங்க. சிறு வயது முதலே தேவ கல்வி, இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயமா காணப்படுது. தீமோத்தேயுவுக்கு சிறு வயதிலிருந்தே அவனோட தாய் மற்றும் பாட்டி அவனுக்கு பரிசுத்த வேத வாக்கியங்கள் அறிவை ஊட்டினர். இதுதான் நம்ம இன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய மிகவும் ஒரு கடினமான விஷயமா இருக்குது தேவ கல்வி. நம்ம உலகத்தரமான கல்வியை கொடுக்கறதுலையும் இன்னைக்கு எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைங்களை கூட டியூஷனுக்கு அனுப்புகிற ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம். ஏன்னா உலகத்தரமான கல்வி அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற நாம தேவ கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. எத்தனை வீட்டில் குழந்தைங்களை காலைல எழுப்பி பைபிள் படிக்க சொல்கிறோம், ஜபிக்க சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப குறைவான வீடுகளில் மாத்திரமே இது செயல்பட்டு வருகின்றது. இந்த வேதத்தை வாசிக்கணும், பிள்ளைகளுக்கு அது சிறு வயது முதலே அந்த வேதத்தை வாசிப்பதும் அவங்களுக்கு புரியலன்றது அடுத்த கட்ட ஒரு விஷயம். ஆனால் அது அட்லீஸ்ட் சின்ன குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 5 வசனம் ஒரு 6 வசனமாவது பிள்ளைகள் வாசிக்கணும், கடவுள் தேடணும், அவங்களுக்கு தெரிந்த ஒரு 4 வார்த்தையில் ஜெபிக்க வைக்கணும். இதெல்லாம் தான் தேவ கல்வியாக அந்த காலத்தில் பயன்படுத்தப்படுகிறது, பயிற்சிவிக்கப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் நம்ம வெறும் உலகத்தரமான கல்விக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து சின்னதுலேருந்து
சின்னதுலேருந்தே 8th 7th நீட்டுக்கு பார்த்தோம். டாக்டர் ஆக்கிறதுக்கோ, இன்ஜினியரிங் ஆக்கிறதுக்கோ இதில் தான் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இருக்கே தவிர, தேவ கல்வி வந்து அதில் வந்து நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இல்லவே இல்லை. ஆமாம், உலகத்தரமான கல்வி முக்கியம் தான். படிக்கணும், அதில் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், எல்லாமே முக்கியம் தான். ஆனாலும் தேவ கல்வி இது அனைத்து காட்டிலும் முக்கியமான ஒரு விஷயமா வந்து காணப்படுது. அந்த தேவ கல்வியும் ஆவிக்குரிய ஞானமும் நம்மளோடத்துல இருக்கும்போது உலகத்தரமான விஷயங்கள் எல்லாமே வந்து தானா வந்து சேரும். அதற்கான முயற்சிகள் வந்து தானா வந்து வெற்றியை நோக்கி போகும். ஒரு நமக்கு தினமும் சிறு பிள்ளைகளுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. தினமும் காலையில் எழுந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து விட்டு அந்த நாளை கிடைக்கும்போது, அந்த நாளில் அவங்களுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற ஆவிக்குரிய ஞானத்தை வந்து கடவுள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கட்டளையிடுவார். இந்த தேவ கல்விக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலன்னா, பிள்ளைகள் மனதில் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான ஸ்தலத்தை நம்ம வந்து இப்போ பேஸ்மெண்ட்டே போட முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லைன்னா அவங்கக்கிட்ட விசுவாசம் இருக்காது. விசுவாசம் இல்லைன்னா அவங்களுக்கும் கடவுளுக்குமான உண்டாக்குற அந்த ரிலேஷனில் வந்து பயங்கர தூரம் இருக்கும். அப்போ உலகத்தரமான விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு கடினமாக இருக்கும். அதை ஃபேஸ் பண்ண வந்து அவங்களுக்கு தைரியம் இருக்காது. இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம். எத்தனையோ பேரை நம்ம வந்து பார்க்குறோம். உலகத்தரமாக ஒரு சின்ன ஒரு தோல்வியோ, ஒரு சின்ன ஒரு காரியத்தை கூட ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் இல்லை. ஏன் இல்லைன்னு நம்ம யோசிக்கும்போது, ஏன்னா அவங்க கூட கடவுள் இல்லை. அவங்க வந்து பைபிள் வாசிக்கிறதில்ல, வேதாகத்தை வாசிக்கிறதில்ல, கடவுளோட பேசுறதில்ல, ஜெபிக்கிறதில்ல. இது எல்லாம் பண்ணாதான் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து பலப்பட்டாதான் உலகத்தரமான வாழ்க்கையில் வந்து அவங்களால தைரியமாக எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஆவிக்குரிய ஞானமும் தைரியமும் இருந்தால் மாத்திரமே இந்த உலகத்தில் நம்மளால சர்வைவ் பண்ண முடியும். ஸோ சிறு வயது முதலே தேவ கல்வி என்பது மிக மிக அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. சவால்களை தாண்டிய பக்தி. இந்த ஜனக்கியால் வந்து தீமோத்தேயுவின் தாய் பார்த்தோன்னா ஒரு அவிசுவாசியான கிரேக்கரை வந்து கணவனாக வாழ்ந்தாலும் தன் மகன் தீமோத்தேயு வந்து விசுவாசத்தில் வளர்க்க தவறில்லை. இன்று வந்து நம்ம சூழ்நிலையை வந்து குறிப்பிடலாம். எங்களோட சூழ்நிலை அப்படி இருக்குது, எங்களோட சூழ்நிலை இந்த மாதிரி பண்ண அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கும் தான் சூழ்நிலை இருந்தது. பல பேருக்கு வந்து சூழ்நிலை சரியில்லாத போதும் வந்து அவங்களோட நேரம் இல்லாத போதும் தேவனுக்காக நேரம் வந்து செலுத்தினாங்க. சூழ்நிலையை தாண்டி, சவால்களை தாண்டி வருவது தான் உண்மையான தேவ பக்தியாய் காணப்படுகிறது. நம்ம எப்பேற்பட்ட சவாலான சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் தேவனுக்கு வென்று நம்ம நேரத்தை ஒதுக்கும் போதும் செலவிடும் போதும் அது நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் மாத்திரமே இருக்கும் தவிர ஒரு நாளும் அதனால் நம்மளுக்கு தோல்வியோ இல்லை பிரச்சனைகளோ வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பிள்ளைகளுக்கு டைம் இல்லை, அதனால் அவங்களால முடியல அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிடையவே கிடையாது. தினமும் கடவுளுக்கு வந்து நம்மளோட முதல் கட்ட நேரத்தை கடவுளுக்காக நம்ம செலவிடும் போது அது நம்ம வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமே தவிர வேற எந்த ஒரு காரியத்தையும் வந்து தோற்கடிக்கவோ இல்லை பிரச்சனையை உண்டு பண்ணவோ அது போகிறதில்ல. ஸோ பிள்ளைகளுக்கு வந்து இந்த தேவ கல்வியை விட்டுங்க. அவங்க நாளில் எழுந்துக்கிற அந்த முதல் கட்ட நேரத்தை வந்து கடவுளுக்காக பயன்படுத்த சொல்லிக் கொடுங்க. வந்து இத்தனை மணிக்கு வந்து ஸ்கூலுன்னா நம்ம முன்னாடியே எழுப்புறதும் இது பண்ணுறதும் கொஞ்சம் முன்னாடி எழுப்புங்க. வேதம் வாசிக்க வைங்க, பைபிள் படிச்சு ஜெபம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நாளுக்குரிய வேலையை வந்து செய்ய வைத்தோன்னா நிச்சயமாய் பிள்ளைகள் சிறு வயது முதல் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஸ்டார்டிங்கில் வந்து அது கடினமாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுவே பழகின பிறகு அந்த ஆசீர்வாதத்தை நம்ம ருசி பார்த்த பிறகு அதை விடுவதற்கு நம்மளே நினைச்சாலும் நம்மளால முடியாது. பவுலின் பாராட்டு வந்து பார்த்தோம்னா 15 ஆண்டுகளுக்கு பிறகும் ஜனக்கியாலின் விசுவாசத்தை பவுல் நினைவு கூறி அந்த அளவுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தார். 15 ஆண்டுகள் பிறகும் வந்து பவுல் வந்து
அந்த அப்போஸ்தலராகிய பவுல் சொன்னார் இல்லையா தீமோத்தேயுக்கு, இது வந்து தலைமுறை விசுவாசம். அது 15 ஆண்டுகள் ஆன பிறகுமே வந்து அந்த ஜெனக்கியாலை குறித்து அவர் பேசுகிறாங்கன்னா, அப்போ அது எவ்வளோ ஒரு அ எதார்த்தமான உண்மையாகவும் முன்மாதிரியாகவும் ஜெனக்கியால் வந்து வாழ்ந்திருப்பாங்க நம்ம வந்து பார்க்கணும். அவங்களோட சூழ்நிலையும் ரொம்ப கடினமான சூழ்நிலையாக தான் இருந்தது. கிரேக்கர் கணவர் அவ்வளோ ஒரு சூழ்நிலை வந்து மோசமாக இருந்தது. ஆனாலும் அவிசுவாசியான கணவரை வைத்திருந்தாலும் தன் மகன் விசுவாசத்தில் வளரணும் என்பதில் வைராக்கியம் கொண்டு வளர்த்ததினால் தான் தீமோத்தேயு வந்து ஒரு தலைமுறைக்கான விசுவாசத்திற்கு எதிர்காட்டுவது போல வாழ முடிந்தது. இந்த லூயிஸ் ஜெனக்கியால் வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, கபடற்ற விசுவாசம். அவங்க வந்து எதையும் எதிர்பார்த்து எதையும் எதிர்நோக்கி வந்து இதுவாக இல்லை, ஒரு கபடற்ற விசுவாசம் வைத்தாங்க. அதையே தன் மகனுக்கும் பேரனுக்கும் கொடுத்தாங்க. அதன் மூலம் தான் அது தலைமுறைக்கும் விசுவாசமாய் மாறியது. சூழலை தாண்டிய உறுதி. அவங்களுக்கு வந்து அந்த சூழல், அவங்க கிரேக்க புருஷன் அவிசுவாசியா எல்லாமே இருந்தாலும் தான் விசுவாசத்தை வந்து தான் மகனுக்கு ஊட்டி வளர்த்ததின் காரணமாக தான் அந்த விசுவாசம் வந்து நிலை நிறுத்தப்பட்டது. சிறு வயது பயிற்சி. சிறு வயது முதலே தேவ கல்வி, தேவ பயிற்சி கொடுப்பது அவசியம். மறைமுகமான உழைப்பு, மகத்தான பலன். அவங்க நேரடியாக தீமோத்தேயுக்கு எந்த உதவியும் செய்யலை. அவங்க வந்து விசுவாசத்தோடு தன் மகனை வளர்த்தாங்க. அதை மட்டும் தான் பண்ணாங்க. அதன் பலனாக தான் அவங்க வந்து வெற்றி தீமோத்தேயு அவ்வளோ ஒரு வெற்றி வாய்ப்புக்கான இன்னைக்கும் நம்ம அவரை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு மகத்தான பலன் ஏற்பட்டிருக்கு. தலைமுறை தாண்டிய ஆவிக்குரிய சொத்து. இதை தான் நம்ம பார்க்கணும். சொத்து இன்றைக்கி வந்து நம்ம பிள்ளைகளுக்காக இந்த பேங்க்கில் இந்த அக்கௌண்ட்டில் சேர்த்து வைக்கிறோம், இந்த வீடு கட்டுறோம், இந்த தெருவில் ஒரு வீடு, இந்த தெருவில் ஒரு வீடு. இதெல்லாம் அவங்களுக்கு படிப்பு தான் சொத்து, படிப்பு தான் சொத்துன்னு படிப்பை கொடுக்குறோம். எல்லாமே உண்மை தான், அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இது அனைத்தும் காட்டிலும் நிலைநிறுத்தப்படக்கூடிய ஒரே சொத்து வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையின் சொத்து மாத்திரமே. தேவ பக்தியின் சொத்து மாத்திரமே, தேவ விசுவாசத்தின் சொத்து மாத்திரமே. அதை கொடுக்க நம்ம தவறினால் மீதி எதை கொடுத்தோம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தான் போகும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காம, ஆவிக்குரிய விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காம, வெறும் உலகத்தரமான சொத்துக்களை குவித்து பிள்ளைகளுக்கு கொடுப்பதில் பயனே இல்லை. நீங்கள் உலகத்தரமான சொத்து கொடுப்பது எவ்வளவு முக்கியமோ அதை காட்டிலும் பன்மடங்கு முக்கியம் ஆவிக்குரிய சொத்தை கொடுப்பது. அதை ஒவ்வொரு பெற்றோர்களும் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய தலைமுறையை ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ ஒரு கடினமான விஷயமா இருக்குது. பிசாசானவன் ஈஸியாக வந்து அவங்கள ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். ஆனால் அதிலிருந்தெல்லாம் நம்ம பிள்ளைகளை தவிர்த்து ஆவிக்குரிய சொத்தை கொடுத்து அவங்கள வந்து தைரியத்தோடவும் பலனோடவும் பாதுகாப்போடவும் ஆவிக்குரிய ஞானத்தோடையும் நம்ம வளர்க்க நம்மளுக்கு தேவன் அப்பா நமக்கு கொடுத்த சொத்தான ஆவிக்குரிய சொத்தை அவங்களுக்கு நம்ம கொடுப்பது தான், நமக்கு கொடுத்த விசுவாசத்தை அவர்களுக்கு கொடுப்பது தான், நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையை அவங்களுக்கு வந்து நம்ம கொடுப்பதில் தான் தலைமுறைக்கான விசுவாசம் வந்து அடங்கி இருக்கிறது. அவர்களுக்கு வந்து இதை நம்ம கொடுக்காம மற்ற காரியங்களை கொடுப்போம், ஆனால் அது ஒன்றுக்கும் பயனில்லாமல் தான் போகும். அதையே நீங்கள் தேவனுடைய பயம் பக்தியும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் விசுவாசத்தையும் கொடுத்தா மீதி அனைத்தும் தேவன் அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். இந்த காரியத்தை மாத்திரம் அவங்களுக்கு கண்டிப்பாய் கூட சொல்லுங்க, கண்டிப்பாய் கூட அவங்கள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருங்க, தப்பு கிடையாது. ஆனால் அப்படி பிள்ளைகள் வளர்க்கப்பட்டால் பிற்காலத்தில் அவர்களுக்கு எல்லாமே கூட்டி கொடுக்கப்படும், எல்லாத்துலேயும் மிக விசேஷித்து மேன்மையாக இருப்பாங்க. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நம் தலைமுறையோடு விட்டுவிடாதபடி அடுத்த தலைமுறைக்கும் அதை நம்ம பகிர்ந்து நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டாக உதாரணமாக இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு பைபிள் படிக்காமல் ஜெபம் பண்ணாமல் பிள்ளைகளை படி ஜெபம் பண்ணுன்னா பண்ண மாட்டாங்க. நம்ம பண்ணணும். நம்மளை பார்த்து பிள்ளைகள் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு
அவங்க அத பண்ணணும். அதனால நீங்க முதல்ல மாறுங்க. நீங்க மாறினால் உங்களோட தலைமுறை மாற்றப்படும். நீங்கள் விசுவாசத்தோடு இருந்தால் உங்கள தலைமுறை விசுவாசத்தோடு இருக்கும். இந்த லோவிசால ஜெனக்கியால வெறும் தீமோத்தேயுவ மட்டும் படி, விசுவாசமா இருன்னு சொல்ல, தாங்களும் விசுவாசமா இருந்தாங்க. அவங்களும் ஒரு முன்மாதிரியா இருந்த நோக்கத்தினால தான் தீமோத்தேயு அதை பார்த்து மிகவும் விசுவாசம் உள்ளவனாய் வளர்க்கப்பட்டான். அதேபோல தான் நம்ம விசுவாசமாய் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்குமோ அதை பார்த்து தான் நம்மளோட பிள்ளைகளும் கற்றுக்கொள்வார்கள். ஸோ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுவோம். அதை பார்த்து அவர்களும் பலப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட்டு கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய பலனுள்ளவர்களாய் அவர்கள் இருப்போம். அந்த தலைமுறைக்கான விசுவாசத்தை நம்ம நிச்சயமாய் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம் என்று கர்த்தருக்கு உறுதி கொடுப்போம். ஆவிக்குரிய சொத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க. அது அவர்களை அநேக விதத்தில் ஆசீர்வாதமாய் வைக்கப்படும். ஜெபிக்கலாம். அப்பா ராஜா சோத்திரம் தகப்பனே, நாளை காலை வேலைக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. இதோ இன்று நாளில் நாங்கள் பார்த்தப்பா இந்த தீமோத்தேயுவின் பாட்டியான ஜெனக்கியாலும் தாயான அப்பா பாட்டியான லோவிசாலும் தாயான ஜெனக்கியாலும் குறித்து நீர் பார்க்க வைத்த தயவுக்காய் இரக்கத்திற்காய் நன்றி அப்பா. இவர்கள் வாழ்க்கையில் இருந்து தகப்பனே இந்த ஆவிக்குரிய சொத்து அப்பா இந்த தலைமுறைக்கான விசுவாசத்தை அப்பா நாங்கள் அடுத்த தலைமுறையினருக்கு கொடுக்க கிருபை செய்யுங்க அப்பா. அதற்கு நாங்கள் எங்களை சுத்திகரித்து கொள்ளவும் அப்பா, நாங்கள் மீது விசுவாசமாய் இருக்கவும், நாங்கள் உம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட்டு நிலைநிற்கவும் அப்பா, உம்மை மாத்திரம் தேடவும் அப்பா, உமக்கு சாட்சியாய் நாங்கள் நிற்க கிருபை பாராட்டுங்க அப்பா. அதை பார்த்து எங்கள் அடுத்த தலைமுறையினர் அப்பா உம் மீது மிகவும் பிரியமுள்ளவர்களாய் அப்பா ராஜா உம்மை அப்பா தகப்பனே விசுவாசிக்கிற தலைமுறையினர் மாற கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்பா இன்றைய காலகட்டத்தில் அப்பா வாலிப பிள்ளைகள் எவ்வளவோ ராஜா இந்த அப்பா ஆபத்தான இந்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் அப்பா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ராஜா. அப்பா ஒவ்வொருத்தரையும் உங்களோட கரம் தொடட்டும் அப்பா சிறு பிள்ளைகளை தொடட்டும் ராஜா. அப்பா வாலிப பிள்ளைகளை தொடட்டும் தகப்பனே. அப்பா அந்த தலைமுறைக்கான விசுவாசம், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களோட ஆவிக்குரிய ஞானம், தைரியம், பாதுகாப்பை பெற்று பிள்ளைகள் வாழ கிருபை பாராட்டுங்க அப்பா. நீரே அப்பா வாலிப நாட்கள் தன் சிருஷ்டி என்ற பிரகாரம் பிள்ளைகள் உண்மை நினைத்து ஒவ்வொரு காரியத்திலும் செயல்படக்கூடிய அந்த ஞானத்தை நீ பிள்ளைகளுக்கு கட்டளையிட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. இந்த நாளில் கூட தகப்பனே நாங்கள் படித்த இந்த காரியத்தை கேட்ட வண்ணமாய் விடாமல் ராஜா அப்பா இன்றைய நாள் தொடங்கி இந்த தலைமுறைக்கான விசுவாசத்தின் பயிற்சியை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கவும், தேவ பக்தியை அப்பா தேவ கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் கிருபை பாராட்டுங்க. அதற்குரிய ஞானத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமாய் அப்பா. அதற்கு முன்மாதிரியாய் நாங்கள் இருக்க எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் அப்பா ரட்சிக்கப்பட்டு தொடப்பட்டு அப்பா ஒவ்வொரு பிள்ளையும் அப்பா உம்முடைய நாம மகிமைக்கென்று உபயோகிக்கப்பட கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருங்க. உம்முடைய சமூகம் அவங்களோடு இருக்கட்டும். இதை கேட்குற ஒவ்வொருத்தரையும் கூட ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவங்க வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளை அப்பா அவங்க தேவ பக்தியோடு வளர்க்கவும், விசுவாசத்தோடு வளர்க்கவும் அப்பா உம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொத்தை கொடுத்து வளர்க்கவும் கிருபை பாராட்டுங்க. நீரே ஒவ்வொருத்தரோடு இருந்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. என் மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென்.